அத்தனை பேர் அழுவுறாங்க, அத்தனை பேர் வந்து அண்ணா ஏன்னா எடுத்த வெளில நம்மளுக்கு தெரியும், உள்ள இருக்க அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ சொன்னான்ல டிவில, அப்ப புரிஞ்சுன்னு இருப்பாங்க. இப்போ பார்த்தா அவங்க மனம் விட்டு பேசிட்டானே. ஆமா. இதுக்கு இடையில வந்து அரோகரமா கொஞ்சம் குழப்பு இருக்கு. எப்படி ஆனா இது 2 விதமா பாக்குறாங்கல்ல. என்ன அரோராவும் எடுக்கலாங்கிற மாதிரி இருந்தாங்க. அவளும் எதிர்பார்த்துக்கிறா. ஆனா எனக்கு என்னன்னா எடுக்கிறவானா பணம் பெட்டி என்னதான் இருந்திருக்கணும். உள்ள வந்து சாப்பிட்டு இருந்துவா டக்குன்னு வந்து எனக்கு அதுதான் எனக்கு. ஆனா இது அவனே சொல்றானப்பா, அதுவே நம்ம ஒன்னே பேச முடியாது. கண்டிப்பா அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆமா, நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றான். ஆமா. ஏன்னா என்ன வேணா நடக்கலாம் அந்த ஒரு வாரத்துல. மனசு குரங்கு தானே, என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் வினோதனும் பேசியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், ஒரு 6 மாசம் இவங்களோட பேச்சை கேட்டேன், இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். இல்ல ரொம்ப இதுவா தான் பாருந்தா. அந்த பணமா ஒரு பணம்னா என்னன்னு தெரியாம இருந்தான். எனக்கு தனியா வீடு வேற போயிட்டேன்னா இப்போ அதுக்கு எல்லாம் வாடகை கட்டணும். ஆனா எனக்கு அவ வந்து சொல்லி அவர் பொறுப்பா தான் இருக்கிறான். ஓகே. பாக்கியா அக்கா ரொம்ப சப்போர்ட். சூப்பர்க்கா. எனக்கு அண்ணன் இந்த வீட்டுல எத்தனை பாடல் இந்த வீட்டுல உருவாயிருக்கும் அண்ணனோட? இங்கதான் அதிகமா எழுதிருக்கிறான். இப்பதான் நாங்க போனா. ஆமா, இங்கதான் அதிகமா எழுதிக்கிறான். வெளியில மரம் இருக்குல்ல, ஆமா, அங்க உட்காந்து எழுதுவான். வெளியவே முக்காவாசி வருவங்கெல்லாம் வெளியவே இது பண்ணிட்டு போறாங்க. அம்மாவும் வெளியே எல்லாரும் கவனிப்பாங்க. எல்லாம் வந்து உள்ள உட்காருவாங்க. இப்படிதான். இதுதான் நம்மளுக்கு கோயிலே.